ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கோடு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கீங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம தலைப்பே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க, உங்களுக்கான சேமிப்புக்கான பணத்தை நீங்கள் தான் திருடிட்டுருக்கீங்க. ஐயோ என்னம்மா சொல்கிற, எங்கள் பணத்தை நாங்கள் திருடிட்டுருக்கோமா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, உங்கள் சேமிப்புக்கான பணத்தை நீங்கள் தான் திருடிட்டுருக்கீங்க. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் அவசியமே இல்லாத சில செலவுகளால் உங்களுடைய எதிர்காலத்துக்கான பணத்தை நீங்கள் தான் திருடிட்டுருக்கீங்க. சேமிக்க பணமே இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்போது அது கண்டிப்பாக உண்மை இல்லைங்க. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எப்படி நீங்களே தெரியாமல் திருடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆதாரபூர்வமாக பார்க்கலாம். என் கையில் காசே நிற்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு புலம்புறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு இந்த வீடியோ கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி புலம்பக்கூடிய ஆளாக இருந்தாலோ நான் சொல்லக்கூடிய டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்சபட்சமாக நான் சொல்கிறேன், மாதம் உங்களால் ஈஸியாக வந்துட்டு 500 ரூபாய் வரைக்குமே சேமிக்கிறதுக்கு கண்டிப்பாக முடியுங்க. நீங்கள் எங்கள் கையில் பணமே இல்லைங்க, சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு உண்மையே இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய சேவிங்ஸ்லேருந்து பணத்தை திருடிட்டுருக்கீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நாம் சேமிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க பண்ணக்கூடிய இந்த 3 பெரிய தவறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது இல்லைங்களா? எனக்கும் ஆசை இருக்குது பணத்தை சேமிக்கணும் அப்படின்னா. ஆனால் என்னால் பணத்தை சேமிக்கிறதுக்கு பணமே இல்லையே, இப்படி நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சேமிப்பு கணக்கிலேருந்து நீங்கள் எவ்வளோ பணம் திருடிட்டுருக்கீங்க தெரியுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பணம் இல்லைன்னு சொல்கிறத நிறுத்திட்டு மாதம் ஈஸியாக உங்களாலையும் ஒரு 500 ரூபாய் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, பணம் இருந்தால் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலைமை தாங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? நம்ம மனசில் இருக்குது நாம் இந்த மாதம் செலவுக்கு போக மிச்சம் இருந்தால் சேமிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. மிச்சமே இருக்காது. ஏன் தெரியுங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு இதை மாற்றிக்கோங்க. முதல்ல சேமிப்பு, அப்புறம் தான் உங்களுடைய செலவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோல் வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியுங்க. சம்பளம் வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட தொகையை, உதாரணத்துக்கு உங்களுடைய சம்பளத்துலேருந்து ஒரு 10% டு ஒரு 20% வரைக்கும் ஒரு நிலையான தொகையை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்துட்டு தனியாக உங்களுடைய சேமிப்பு கணக்கு நீங்கள் மாற்றிடுங்க. இதுதான் உங்களுடைய பணத்தை நீங்கள் திருடாமல் இருக்கிறதுக்கான முதல் படியாக இருக்கும். ரெண்டாவது பெரிய தவறு என்ன தெரியுங்களா? சின்ன சின்ன செலவுகள்னு சொல்லிட்டு நம்ம அதை கவனிக்காமல் இருக்கிறது தாங்க. இது வந்துட்டு ரெண்டாவது பெரிய திருடன் தெரியுங்களா? யாருக்குமே தெரியாத ஆனால் நமக்கு தொடர்ந்து நடக்கிற சின்ன சின்ன செலவுகள். ஒரு டீ காஃபிக்கு நீங்கள் ஒரு செலவு பண்ணுறீங்க, ஒரு காஃபிக்கு ஒரு நாளைக்கு 15 ரூபாய் செலவு பண்ணுறீங்க, ஒரு ஸ்நாக்ஸுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னா இது வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவு இல்லை. ரெகுலராக இந்த மாதிரியே நீங்கள் செலவு செஞ்சிட்ருக்கீங்கன்னா இது டெய்லியும் பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன செலவாக தான் இருக்கும். ஆனால் ஒரு மாதத்தோட நீங்கள் டோட்டல் போட்டு பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு வருதுன்னு. உதாரணமாக நீங்கள் மாதத்துக்கு ஒரு 20 நாள் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு வெளியே போய் காஃபி குடிக்கிறீங்கன்னா ஒரு காஃபிக்கு 15 ரூபான்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுக்கே 300 ரூபாய் ஆச்சு இல்லைங்களா? ஸோ ஒரு வருஷத்துக்குன்னு கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 3600 ரூபாய் வருதுங்க. இந்த சின்ன சின்ன திருடங்க தான் உங்களுடைய சேமிப்பை சுத்தமாக காலி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன செலவுகள்னு சொல்லிட்டு நீங்கள் இதை லூஸாக விட்டுறாதீங்க. இதை ஃபஸ்ட்டு உங்கள் நோட்டில் எழுதி பாருங்கள். நான் சொல்கிறத கூட விட்டுடுங்க. நீங்கள் வந்துட்டு ரெகுலராக ஒரு நாளைக்கு என்ன செலவு பண்ணுறீங்க, அதாவது தேவையில்லாத செலவுகளை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி டீ காஃபி குடிக்கிறது, இல்லை வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி செலவுகளை நான் சொல்கிறேன். ஒரு நோட்டில் எழுதி வச்சு பாருங்கள். ஒரு மாதம் கழித்து அதை எடுத்து பார்த்தா உங்களுக்கே நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. இதில் எது தேவையில்லாத செலவுன்னு உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அது மூலியமாக நீங்கள் பணத்தை கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியும். இது வந்து ரெண்டாவது பெரிய தப்புங்க. இப்போ மூணாவது பெரிய தப்பு என்ன சொல்லி பார்க்கலாங்களா? பட்ஜெட் போடாமல் நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறது தாங்க. இது முக்கிய மூணாவது தப்பாக நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. ஒரு பணக்காரருக்கும் நம்மள மாதிரி இருக்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? அவங்க ஒவ்வொரு ரூபாயும் வந்துட்டு எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மளை கேட்டால் நாம் இப்போ கடைக்கு போனோம், ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பால் பாக்கெட் வாங்க போனால் அது கூட சேர்ந்து ஒரு 5 ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட்டு வாங்கிட்டு வருவோம். இதுதான் வந்துட்டு பெரிய பெரிய தப்புங்க. நம்ம இதை பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் நம்ம எதில் தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். பட்ஜெட்னால் ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க, ரொம்பவே சிம்பிளுங்க. உங்கள் வருமானம் எவ்வளவு, அதாவது ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு இன்கம் மட்டும்தான் வரும், ஒவ்வொருத்தருக்கு 2-3 இன்கம் வரும். அந்த 2-3 இன்கமும் மொத்தமாக உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வருது அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கோ
கட்டாயமான செலவுகளுக்கான இந்த வீட்டு வாடகை, இஎம்ஐ கட்டுறது, வீட்டுக்கான செலவு பண்ணுறது, அதாவது கேஸுக்கு, காய்கறிக்கு, இந்த மாதிரி கட்டாயமான செலவுகளுக்கு நீங்கள் எவ்வளோ பணத்தை எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வைக்கும் போது உங்களுடைய மிச்சம் பணம் எவ்வளோ நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறது தான் இந்த பட்ஜெட் போடுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கு தீர்வு என்ன தெரியுங்களா? உங்களுடைய செலவுகளை நீங்கள் 3ஆக பிரிச்சுக்கணும். நீங்கள் பட்ஜெட் போடுறதுனா பெரிய விஷயம் நினைக்காதீங்க. அதுக்கு ஈஸியாக நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய சேலரியை 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வேண்டும், செகண்ட் வந்து இருந்தால் போதும், 3வது வந்து தேவையில்லை. இந்த 3 டாப்பிக்காக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பாக கட் பண்ணுங்கள். இப்போ வேண்டும்னு சொல்கிறத வந்து நம்மளுடைய கட்டாயமான செலவுகள், வீட்டு செலவுகள், வாடகை, இதெல்லாம் கட்டாயமான செலவுகள். ஆனால் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது என்னென்னா, இப்போ நம்ம வெளியே போய் அவுட்டிங் போகலான்னு நினைக்கிறது நாம் இருந்தால் போதும், நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணுறோம். ஸோ அது நம்மளுக்கு இருந்தால் போதும், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இருக்க செலவுகள். 3வது வந்து தேவையில்லை. இந்த மாதிரி ஓடிடி நமக்கு தேவையில்லாமல் நம்ம அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் இதுக்கெல்லாமே வந்து ரீசார்ஜ் பண்ணி ஓடிடி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத செலவுகள். ஸோ அதெல்லாமே நம்ம செலவுகளை கண்டிப்பாக கட் பண்ணி ஆகணுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் நான் சொல்கிறேன், ஒரு மினிமமாக சொல்கிறீங்க, ஒரு 500 ரூபாய் ஈஸியாக சேமிக்கிறதுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு சேலஞ்சை நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸு. இப்போ உங்களுக்கு சம்பளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சம்பளத்துலேருந்து உடனே 100 ரூபாவை ஒரு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சேமிப்பு கணக்குக்கு நீங்கள் மாற்றுறது, இல்லைன்னா நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட் போடுறது, இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸ் நீங்கள் பண்ணணுங்க. இது மூலிமா உங்களால் 100 ரூபாய் சேமிக்க முடியுதா? இப்போ 2வது விஷயம் என்னென்னா, வெளியே சாப்பிட்றத குறைக்கிறதுங்க. இப்போ வாரத்துக்கு நீங்கள் ஒரு 2 டைம் வெளியே சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அது ஒரு முறையாக நீங்கள் குறைச்சிக்கோங்க. இப்போ ஒரு முறைக்கு வந்துட்டு உங்களுக்கு 30 ரூபாய் சேமித்தா கூட மாதத்துக்கு உங்களுக்கு 120 ரூபாய் அதிலே மிச்சமாகும். இந்த ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸில் 100 ரூபாய் மிச்சமாகும்னு சொல்லியிருக்கேன். இதை வெளியே சாப்பிட்றதுல 120 ரூபாய் மிச்சமாகும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து உங்களுடைய அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரத்து பண்ணிக்கிறதுங்க. இப்போ தேவையில்லாத இந்த ஓடிடின்னு சொல்லக்கூடிய நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு அல்லது சில ஆப்ஸுகள், சந்தாக்கள், இது எல்லாமே நம்ம எல்லாமே ரத்து பண்ணி ஆகணுங்க. இது மூலியமாக மாதம் நீங்கள் ஒரு 20 ரூபாவை ஈஸியாக சேமிக்கலாங்களா? இப்போ 4th என்ன தெரியுங்களா? சின்ன ஷாப்பிங் கட்டுப்பாடு. இப்போ கடைக்குன்னு போனால் நமக்கு என்ன பொருள் தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வரலாம். தேவை இல்லைனாலும் வாங்குறத நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணுங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்துட்டு ஒரு 100 ரூபாய் வரைக்குமே மிச்சம் பண்ணலாங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, ஸ்மால் சேவிங் இஸ் பெஸ்ட்டுங்க. நீங்கள் ஒரு சின்ன பணம் நினைக்காதீங்க. இப்போ ஒரு பால் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறீங்க, உங்களுக்கு பால் வாங்கிட்டு 1 ரூபாவோ 2 ரூபாவோ 5 ரூபாவோ மிச்சமாகுதுன்னா நீங்கள் அந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சில்லற காசுகளை நீங்கள் ஒரு உண்டியல்லையோ இல்லை ஒரு பர்ஸ்லையோ போட்டு சேவ் பண்ணிட்டு வாங்க. அது மூலிமா உங்களுக்கு 100 ரூபாயிலேருந்து ஒரு 200 ரூபாய் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இப்போ கணக்கு பாருங்கள், இந்த ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸில் நான் 100 ரூபாய் சொன்னேன். அடுத்து வந்து இந்த வெளியே சாப்பிட்றத நம்ம குறைக்கும் போது நமக்கு 120 ரூபாய் சேவ் ஆகும்னு சொன்னேன். 4th வந்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம குறைக்கிறது மூலமா ஒரு மாதத்துக்கு 20 ரூபாய் நம்மளால் சேவ் பண்ண முடியும்னு சொன்னேன். அடுத்து சின்ன ஷாப்பிங்கை நம்ம கட் பண்ணுறது மூலமா நம்மளால் ஒரு 100 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும்னு சொன்னேன். கடைசியாக வந்துட்டு ஒரு ஸ்மால் சேவிங்ஸ்ன்னு பண்ணக்கூடிய இந்த உண்டியல் சேமிப்பில் ஒரு 160 ரூபாய் கிட்ட சேவிங்ஸ் பண்ண முடியும்னு சொன்னேன். இப்போ டோட்டல் பாருங்கள், எல்லாமே சேர்ந்து நமக்கு 500 ரூபாய் வருதுங்களா? இது ஒரு சின்ன செலவுகள் தான். ஆனால் இந்த சின்ன செலவுகளில் ஒரு மாதத்துக்கு நம்மளால் ஈஸியாக ஒரு 500 ரூபாய் மிச்சம் பண்ண முடியுதுங்களா? பார்த்தீங்களா? இது கஷ்டமே இல்லை. சின்ன செலவுகள் தான் நம்ம நினைக்கிறோம். இந்த செலவுகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம பெரிய மாற்றத்தை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நான் சொன்ன இந்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணிகிட்ருக்க பெரிய 3 தப்புகளை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த மாதிரி உங்களால் ஒவ்வொரு மாதத்துக்கும் நான் சொல்கிறேன் இந்த 500 ரூபாவை எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் இன்னமும் உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியுங்க. உங்களுடைய ஃப்யூச்சருக்காக நீங்கள் தாங்க உழைக்கிறீங்க, நீங்கள் மட்டும் தான் சம்பாதிக்கிறீங்க. ஏன் நம்ம தேவையில்லாமல் இந்த மாதிரி செலவுகளை பண்ணிவிட்டு நம்மளுடைய சின்ன ஆசைகளுக்காக நம்ம பணத்தை நாமளே எடுத்துகிட்ருக்கோம், திருடிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் சேமிக்க பணம் இல்லைன்னு சொல்கிறத நிறுத்திட்டு உங்கள் பணத்தை நீங்கள் கண்காணிக்க ஆரம்பியுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட அவங்க புலம்புவாங்க, எங்கெங்கே சேமிக்க பணம் இருந்தால் தானே சேமிக்கிறது அப்படின்னு புலம்புறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் நம்மள மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.